இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்கள் வெறும் கணிப்பு கெஸ்ஸிங் மட்டுமே. இது முழுக்க பொழுதுபோக்கு நோக்கத்திற்கு மட்டுமே வழங்கப்படுகின்றன. இது எந்த விதத்திலும் உறுதி செய்யப்பட்ட வெற்றியை அளிக்காது. வெற்றி அல்லது தோல்வி உங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் அதிகாரப்பூர்வ கேரள அரசு லாட்டரி முடிவு, அஃபிஷியல் கேரளா லாட்டரி ரிசல்ட் மீது தான் அமையும். அனைவருக்கும் வணக்கம். நேற்று ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 59, 39 ஓகேங்களா, 5939. நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் 99 அப்படிங்கிறது நம்ம நேற்று கொடுத்ததில் பாஸ் ஆகுது. சரிங்களா, இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி நம்மளுடைய பேட்டர்னில் எப்படி நம்ம கெஸ்ஸிங் எடுக்கலாம், இல்லை இந்த கம்பெனி ரிசல்ட்டை வச்சு தான் எடுக்கணுமா, இல்லை இந்த பாஸ்ட் ரிசல்ட்டை வச்சு தான் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தகவல்களை பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் ஹைப் அப்படிங்கிற வந்தால் அதை ஹைப்பையும் ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் உங்களுடைய ஆதரவுகளையும் கொடுங்க. இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன மாதிரி தகவல்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிறது ஈஸியாகவே புரியும். சரிங்களா, ஸ்டே டியூன். பார்ப்போம் நீங்கள் கெஸ்ஸிங்க. கேரளா ரிசல்ட் அப்படிங்கும்போது 9702க்கு 8735 வந்திருக்குது. அதே மாதிரி 1667க்கு 7900 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது. சரிங்களா, சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வேறு என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல 0148373976 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. சொல்லப்போனால் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த போர்டு வைஸ் நம்ம பார்த்தாலும் சரி, இந்த போர்டு வைஸில் நம்ம பார்த்தாலும் சரி, இல்லை நம்மளுக்கு இந்த இடத்துல 1367 இதுலேயும் பார்த்தீங்கன்னா 9, இதுலேயும் பார்த்தீங்கன்னா 9. ஸோ சொல்லப்போனால் ஏ போர்டில் அப்படியே வரிசையாக 9 அப்படிங்கிறது கண்டினியூட்டிவாகவே வந்திருக்கு. அதாவது இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 9 அப்படிங்கிறதும் இந்த 6, 7 போன தடவை ஜஸ்ட்டு பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதில் 9 இங்கே இருக்குது, 6, 7 இங்கே 7, 6 இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 000 அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்த இந்த ரிசல்ட் எப்படின்னா 9க்கு 8, 7க்கு 7, 0க்கு 3, 2க்கு 5 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ சொல்லப்போனால் 9, 6, 7 அப்படிங்கிறது இந்த இடத்துல 7 ரிப்பீட் ஆகிருக்கு, இந்த இடத்துல 6, 7, 9. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டில் கூட இந்த 9 அப்படிங்கிறதும் பேர 9, 7, 6 இந்த இடத்துல 9, 7, 6 அப்படிங்கிற மாதிரி 9, 7, 6, 7, 6 அப்படியே மாறி தான் வந்திருக்கு. அப்படிங்கும்போது இன்றைக்கி எப்படி வரும் கெஸ்ஸிங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது வச்சு அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டை எப்படி வச்சு மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 9702 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத எடுப்போம். 4Dயில் மோஸ்ட்லி இதில் எப்படி மாறி வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரி, 5939 அப்படிங்கும்போது நேற்று ரிசல்ட்டுக்கு 9க்கு 8, 7க்கு 7, 0க்கு 3, 2க்கு 5 அப்படிங்கும்போது 5க்கு 4, 9க்கு 9, 6, 3க்கு 6, 9க்கு 2. சரிங்களா, ஸோ இதுபடி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து இதுக்கப்புறம் நம்ம போர்டில் என்ன மாதிரி வரும், ஏபிஎஸ்சிபிசியில் என்ன மாதிரி வரும், கெஸ்ஸிங்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 9702 8735க்கு 5939 நேற்று ரிசல்ட் அப்படிங்கும்போது 5க்கு 4, 9க்கு 9, 3க்கு 6, 9க்கு 2 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1367க்கு 7900. சொல்லப்போனால் இந்த செவ்வாய் புதன் அப்படின்ற மாதிரி இந்த பேட்டர்னில் வரும்போது நம்மளுக்கு டபுள்ஸுக்கும் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல 5900க்கு இங்கே 1க்கு 7, 3க்கு 9, 6க்கு 0, 7க்கு 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 5க்கு 1, 9க்கு 5, 0க்கு 7, 0க்கு 2. சொல்லப்போனால் இந்த இடத்துல சி போர்டில் எல்லாமே 2, 2 அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம இதில் வருது. ஸோ 2 அப்படிங்கிறது சி போர்டில் நம்மளுக்கு இந்த இடத்துல கெஸ்ஸிங்காக நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஓகே. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கடைசியாக வந்த இந்த 0148க்கு 3976 அப்படிங்கும்போது 5939க்கு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத பார்த்தா 8767 வருது. ஸோ 8767. சரி, இப்போ இது மூலியமாக நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்சது என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த பேட்டர்ன் படியும் நம்மளுக்கு வருது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 9 அப்படிங்கும்போது 9க்கு 0, 6க்கு 0, 7க்கு 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 5939 அப்படிங்கும்போது 9க்கும் 0 வாய்ப்புகள், 9க்கு 0. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பேட்டர்னில் நம்மளுக்கு கிடைக்கிறது இதுதான். நம்ம கிடைக்கிறது மொத்தமாகவே இந்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா 4962
1572 8767. ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு கிடைச்ச நம்பர்ஸ். இந்த கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி இன்னும் போர்டு வைஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி வருது, என்ன மாதிரி கணக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்சது இதுதான். இதை வச்சு தான் நம்ம ஏபிஎஸ்சிபிசி ஆல் போர்டாக இருந்தாலும் சி போர்டாக இருந்தாலும் நம்ம எப்படி கெஸ்ஸிங் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு இதுவாக பார்த்தீங்கன்னா 62 72. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 62 72 நான் வந்து பிசியில் வந்து நான் இதை பிசி அப்படிங்கும்போது நான் பிசியில் பார்க்குறேன். 62 72 அப்படிங்கிறது பிசியில் பார்க்குறேன். சரி, ஓகே. அதே மாதிரி இங்கே இருக்கிற 67 கூட. சரி, 627267. ஸோ இது வந்து நம்மளுடைய பிசியில் இதை வந்து பார்க்கலாம். சரி, இப்போ இது இல்லாமல் போர்டு வைஸ் எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு 5939 சரிங்களா. ஸோ நான் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்ற போது நம்மளுக்கு இதுக்கு கிடைச்சது 4962 1572 8767. ஸோ நான் இங்கே இருக்கிற 962 572 767 அப்படிங்கிறத வந்து நான் 3Dயில், அதாவது 9க்கு 9 இல்லைனா 9க்கு 5 இல்லை 9க்கு 7, 3க்கு 6 3க்கு 7 3க்கு 6, 9க்கு 2 9க்கு 2 9க்கு 7. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நான் இதுலேருந்து போர்டில் வந்து சி போர்டில் 2, பி போர்டில் வந்து 6, ஏ போர்டில் வந்து 9 9க்கு 9 9க்கு 5 5க்கு 7 அப்படிங்கும்போது ஒரு வேளை 5 + 1 6ஆக வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 662 அப்படின்னா 266 வந்து அது பாக்ஸில் இல்லை நேரடியாக கூட பார்க்கலாம். ஏன் அப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 962 572 767 இருக்குது. 627267 அப்படிங்கிறது பிசிலையும் நம்மளுக்கு மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி இப்படி பேட்டர்னில் நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த சைடில் தான் வரும். சொல்லப்போனால் இந்த 751 அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. இதில் என்ன மாதிரி ஒரு சில நாளாக வந்திருக்குன்னா 1க்கு 2 5க்கு 6 7க்கு 7. ஸோ அப்படிங்கும்போது நான் அதனால தான் இந்த 267 வந்து நான் 676272 அப்படிங்கிறத நான் பிசியை கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னா 662 பாக்ஸ் ஆர் டைரக்ட் இப்படி தான் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம கொடுக்க நம்மளோடது இதில் சிங்கிள் செட்டில் வர்றது, அவ்வளோதான். சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியில் என்ன மாதிரி கெஸ்ஸிங்லாம் வரும் இப்போ அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படிங்கிறத பார்த்தா அதான் நான் பிசியில் அப்படிங்கிறது பிசி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 67 25 26 87 87 72 96. ஸோ ஏபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 96 62 67 25 26 87 72. சரியா. இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு ஆல் போர்டு அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் வந்து கண்டிப்பாக ஆல் போர்டு சிங்கிள் செட்டு 6 2. இது ஆல் போர்டில் 6 அல்லது 2. ஸோ இது வந்து இருக்குது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 2. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 2. இவ்வளோ தான் நம்ம கெஸ்ஸிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம இன்றைக்கி புரிய கெஸ்ஸிங் இதுதான் நம்ம கொடுக்குறது. ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.